அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/8/2024 சனிக்கிழமை. இன்று ஆடிப்பெருக்கு நாள். தம்பதிகள் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதிகள் வழிபட அற்புதமான நாள். சுமங்கலிகளுக்கு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கின்ற அற்புதமான இந்த நாள். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த ஆடி 18 என்று சொல்லப்படுகின்ற ஆடிப்பெருக்கு நாளிலே அம்பாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய அனுகூலம், அனுக்கிரகம், ஆசிகள், ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றேன். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 18ஆம் நாள். நாளை ஆடி அமாவாசை விரத நாள். இன்று மாலை 4:55 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது. இன்று பிற்பகல் 1:42 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். சிலருக்கு புகழ், பெருமை எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். சிலருக்கு அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற காலம், வருகின்ற நாள். மகன் அல்லது மகளுடைய திருமணத்தை, கல்யாணத்தை நடப்பதற்கான அல்லது நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. குரு பகவானால் தொழிலில், வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்ல சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலம், இருக்க வேண்டிய நாள். கேது பகவானால் தாயாரின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வந்து போகும். செலவுகள் காத்திருக்கின்றன. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும்.
டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வருவதிலே தாமதம் ஏற்படும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அனுகூலமாக இருப்பதனால் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர் மற்றும் சலூன் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். காதலர்களுக்கிடையேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. சிம்மராசி அன்பர்களை, உயர்வான நாள். செவ்வாய் பகவானால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீட்டில் இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரம், தொழிலிலே மந்த நிலைமை சிலருக்கு ஏற்படும். கடந்த காலத்தை பற்றிய கவலை வந்து போகும். அடகு வைத்த நகையை மீட்டெடுப்பதிலே சில பிரச்சனைகள் வரும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி இன்னும் சேர முடியாமல் தவித்த சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். பெரியவர்கள், முதியோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 8. துலாம் ராசி அன்பர்களே, பணவரவு உள்ள நாள். திடீர் யோகங்கள் வந்து சேரும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். சனி பகவானால் சிலருக்கு சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்து போகும். கர்ப்பிணிகள் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை.
தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இலாக்கா மாற்றம், டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அல்லது புது பொறுப்புகள் போன்றவை வரும். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். சக கலைஞர்களே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 1. தனுசு ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். காரணமில்லாமல் கோபப்படக்கூடாது. அலைச்சல், டென்ஷன் இருக்கும். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரும். சிலருக்கு பணத்தட்டுப்பாடு வரும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாமல் பேங்க் லோன் அல்லது பர்சனல் லோன் வாங்கக்கூடாது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள், குறிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகளாக இருப்பவர்கள், R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். மன நிம்மதி கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், FMCG சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு, அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். வியாபாரத்திலே சிலருக்கு அதிரடி லாபம் உண்டு. ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் நடத்துபவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், குரோசரி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இதேபோல் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் நாள். மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 4. மீனம் ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும். 7.5 சனி காலமாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்திலே, புது முதலீட்டிலே கவனம் தேவை. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய நிலைமை, தசாபுத்தியை வைத்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டும். நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சிலருக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும்.
வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். சிலருக்கு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். குடும்பத்தை பற்றிய கவலை ஏற்படும். நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைய ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.